பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் காண்பதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆதார வசனம் எரேமியா 1:11-12. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய்? 12வது வசனம், அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே, நம் அப்பா கேட்டருளுகிற தேவன், பார்த்தருளுகிற தேவன், நினைத்தருளுகிற தேவன், பொழிந்தருளுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15:5 வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவன் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பும் அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். ஆதியாகமம் 15:6 வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஏதாவது செய்து அவன் நீதிமானாகவில்லைங்க, விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்தான். அது சொல்வது என் வாழ்வில் அப்படியே நிறைவேறும். நான் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன். கொடுத்தவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், நான் விசுவாசிக்கிறேன். அது அவனுக்கு நீதி. அவர் நீதியாக எடுத்துக்கொண்டார், அவரை நீதிமானாக்கினார். அப்படி என்றால் ஆபிரகாம் விசுவாசித்ததை இவர் தேவ நீதியாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அவன் இந்த ஆசீர்வாதத்துக்குரியவர் என்று நிர்ணயம் பண்ணினார், சேங்ஷன் பண்ணினார். இன்றளவும் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் நாம் யாவரும் ஆபிரகாமின் வழி தோன்றல்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள். விசுவாச மார்க்கத்தார்கள் யாவரும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு உரிமையாளவர்கள் என்பதாகும். ஆதியாகமம் 12:2-3 வசனங்களில் கொடுத்தார் அல்லவா, 7 விதமான ஆசீர்வாதங்கள், அத்தனைக்கு நாம் சொந்தக்காரர்கள். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை கூட இல்லைங்க, வயது ரொம்ப ஆகிவிட்டது, சாராளின் கற்பம் செத்து விட்டது. இந்த நிலையில் ஏதோ ஒரு பிள்ளை கொடுப்பேன் என்றால் கூட அதுவும் நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை. சரி, நம்பி வைப்போம் என்றால் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்றாரே என்று நாம் அந்த இடத்தில் இருந்தால் நினைத்திருப்போம். ஆபிரகாமோ அப்படியே விசுவாசித்தான். இதில் தடுமாற அவன் வாய்ப்பே அளிக்கவில்லை. அவர் சிருஷ்டிகர்த்தர், என்னை அழைத்து கொண்டு வந்து இங்கே நிலைநாட்டினவர், அவரால் கூடும். என் மூளைக்கு இது புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதால் அது அசாத்தியமான காரியம் அல்ல என்று நினைத்து அப்படியே ஏற்றுக்கொண்டான். இதுதாங்க தேவநீதி. கர்த்தர் நம் எல்லாரிடம் இந்த விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார், வேறு என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நம்மை வானத்தை வில்லாக வளைக்க சொல்லவில்லை. நம்மால் முடியாத காரியங்களை அவர் ஒருபோதும் செய்ய சொல்வதில்லை. ஒருவரை மன்னிக்க சொல்லினால் அவருக்கு கிருபை கொடுக்கிறார். அவர் கிருபை போதுமானது. ரோமர் 4:18-24 வசனங்களை வாசியுங்கள். எபிரேயர் 6:14-15 இந்த 2 வசனங்களில் அப்படியே நடந்தது. யோவான் 1 நாத்தான்வேல் இயேசுவிடம் அழைத்து கொண்டு வரப்படுகிறான். இயேசு அவன் எங்கே இருந்தான் என்பதை சொல்கிறார். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ இது என்ன காரியம், இதிலும் பெரிதான வேலை காண்பாய் என்றார். யோவான் 1:50. ஹல்லேலூயா. கண்டார்களே, நம்மளை உயர்த்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி நாம் வாழ்வதை பார்க்கவே விரும்புகிறார். நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்மை காட்டில் எல்லாவற்றும் சிறப்பாக இருக்க வேண்டும், மேன்மையாக இருக்க வேண்டும். நாம் படிக்காட்டில் அவர்கள் படிக்க வேண்டும், நான் இல்லாத வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என நினைக்கிறோம் அல்லவா, விரும்புகிறோம் அல்லவா? நாமே விரும்பினால் இதை காட்டிலும் பரம தகப்பன் விரும்புகிறார் என்பது என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். இந்த பூமியிலே நம்மளை சாட்சியாக வைக்க விரும்புகிறார். எரேமியா 9:23 சொல்கிறார், பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நானே என்பதை உணர்ந்திருப்பதையே மேன்மை பாராட்டுங்கள் என்கிறார். நமக்கு ஒரு மேன்மை இருக்குமானால், நமக்கு ஒரு உயர்வு இருக்குமானால், எனக்கு இதெல்லாம் தெரியும் என்று சொல்லுமானால் ஒன்றே ஒன்று, இந்த பூமியிலே கிருபை செய்கிறவர் எங்கள் அப்பா, நீதி செய்கிறவர் எங்கள் அப்பா, நியாயம் செய்கிறவர் எங்கள் அப்பா என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன் என்பதுதான் நமக்கு மேன்மை. இது ஏதோ வேதத்துள்ள வசனம் என்றளவில் பார்த்தா அது பிரிண்ட் ஆகியிருக்கிற எழுத்துக்கள் தான். இந்த வாக்குகள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட காரியங்கள் நான் நம்புகிறேன். வேதத்துள்ள சாட்சிகளை அங்கீகரித்து ஏற்று எனக்கும் அப்படியே நடக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ளே இருந்து வெளியே எனக்கும் அப்படியே நடக்கும். நான் அக்கினிக்குள்ளே போகக்கூடிய காரியமாக இருந்தால் உள்ளே என்னையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். சிங்க கபிக்குள்ளே போட்டாலும் என்னை வெளியே கொண்டு வருவார். தாவீதை போல என்னை உயர்த்துவார். ஒவ்வொரு சாட்சிகளை படிக்கும்போது எனக்கு இப்படியே நடக்கும், எனக்கு இப்படியே நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும்.
இவைகள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள். வார்த்தைகளை கொண்டுதானே அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தைகள் ஜீவனுடையது. ஜீவனுடையது என்றால் என்ன? அது உண்டாக்கும். அழிக்க வேண்டுமானால் அழிக்கும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த வார்த்தையின்படி ஆக கடவுது, இயேசுவே நாமத்தில் என்று கட்டளையிட்டு வைப்பேன், ஜெபிப்பேன், அப்படியே ஆகும் என்று உள்ளத்தில் வைராக்கியம் கொண்டு மனக்கண்களில் உங்களது வாழ்வை எப்படியெல்லாம் மாற வேண்டும், ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, பார்க்கிறீர்களோ, வார்த்தையின் மூலமாக அப்படியே ஆகும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் தகுதியை விட்டுருங்க, அந்த பிள்ளையோட தகுதியை விட்டுருங்க. எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ மனக்கண்கள் காணுங்கள். உங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? இப்போ இருக்கிறத விட்டுருங்க. எப்படி இருக்க வேண்டும் என்று மனக்கண்கள் காண்கிறீர்கள், அப்படியே ஆகும். முதலில் மனக்கண்களில் காண வேண்டும். எப்படி காண்பது? வார்த்தை சொல்லுகிறதே. வார்த்தையின் மூலமாகத்தான். இந்த வார்த்தையின்படி, இவர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆகும் என்று காணுங்கள், அதை பேசுங்கள், அதை அடைவீர்கள். இவ்வளவுதாங்க. மார்க் 10:44-52 வரை ஒரு குருடன் பரிதிவையை பற்றி வாசிக்கிறோம். அந்த வழியாக இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டதும் சத்தமாய் கூப்பிடுகிறான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லுகிறார். இதை கேட்டதும் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இயேசுவிடத்தில் ஓடி வருகிறான். வந்தான். ஏன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான்? இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. இந்த வஸ்திரம்தான் என்னை குருடன் என்று அடையாளத்தை காட்டுகிறது. அந்த வஸ்திரத்தில் மணிகள் தொங்க விட்டப்பட்டிருக்கும். இவன் நடந்தால் சத்தம் ஒலிக்கும். அப்பொழுது வருகிறவர்கள் ஒதுங்கி கொண்டு போவார்கள், குருடன் வருகிறான் என்று. இந்த அடையாள வஸ்திரம் இனி எனக்கு தேவையில்லை. அவர் என்னை அழைத்து விட்டார் என்றால் என்னை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். என்ன ஒரு இது பாருங்க, விசுவாசம். அப்படி நமக்கு இருக்கிறதா என்று யோசியுங்கள். வாரம் ஆலயத்துக்கு போகிறோமே, கேட்கிறோமே, ஒர்ஷிப் பண்ணுகிறோமே, நாம் அதை அனுபவிக்க வேண்டும். மனக்கண்கள் அவன் உடனே கண்டான், தூக்கி எறிந்தான், பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இது தேவையில்லை என்று அறிந்தான், பார்வை பெற்றான். நீங்களும் நானும் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். பரிதிவை அழைத்தது போல் நாம் அழைக்கப்பட்டவர்கள். நாம் இன்னும் குருடராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்னும் நாம் இருளுக்குள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. தேவ ஆசீர்வாதத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள். உங்களது வாழ்வின் எந்த பகுதியெல்லாம் மோசம், வறட்சி, சுகவீனம் என்று அடையாளத்தை காட்டுகிறதோ இன்றே இப்போது தூக்கி எறியுங்கள். தேவனுடைய வார்த்தை அதன் மீது வைத்து செழிப்பு உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, இணைப்பு உண்டாவதாக என்று சொல்லுங்கள். தினமும் சொல்லுங்கள். மனக்கண்கள் காணுங்கள். மாறிக்கொண்டிருக்கிறமே காணுங்கள். எத்தனை சாட்சிகள் உண்டு. ஒரு சரீரத்தில் கேன்சர் உள்ளவர் அவரது வார்த்தை எடுத்தார். என்ன வார்த்தை? நானே உன் பரிகாரி. அந்த கேன்சர் பகுதி இருக்கிற இடத்துல இரத்தத்தை தினமும் ஊற்றுகிறது. வார்த்தையை வைப்பது. இயேசுவே நாமத்தினாலே இந்த கேன்சர் செல்களெல்லாம் அழிந்து போவதாக தினமும் சொல்லினார். ஒரு நாள் பரிபூர்ண சுகம் அடைந்தார். இதுபோல எத்தனை கோடி சாட்சிகள் உண்டுங்க. நாம் அதை அப்படி எடுத்து நம் வாழ்வில் அபியாசப்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம். எதை எதிர்பார்க்கிறோ, மனக்கண்கள் காண்கிறீர்களோ அவைகளையே பேசுங்கள். அப்படியே நீங்கள் பார்த்தது சரியே. ஆண்டவர் சொல்வார், நீ மனக்கண்கள் பார்க்கிறாய் அல்லவா, அது சரி, அதை நிறைவேற்றுவேன், தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எரேமியா 9 படித்தோம் அல்லவா, 1:11-12 எரேமியாவுக்கு சொன்னது போல தான் உங்களுக்கும் சொல்கிறார், எனக்கும் சொல்லுகிறார். நிறைவேற்றி தாம் உண்மையுள்ளவர், நீங்களும் நானும் நீதிமான்கள். விசுவாசத்தினால் உண்டான நீதி. நாம் எதையோ கொடுத்தோ வச்சோ நீதி செய்தோ நாங்கள் நீதிமான்கள் ஆகவில்லை. விசுவாசித்தோம். எதை விசுவாசித்தோம்? கர்த்தரை விசுவாசித்தோம், இயேசுவை விசுவாசித்தோம், நாமத்தை விசுவாசித்தோம், ரட்சிப்பை விசுவாசித்தோம், அவருடைய வார்த்தையை விசுவாசித்தோம், அந்த ரத்தம் எங்களை கழுவினது என்று விசுவாசித்தோம். ஹல்லேலூயா. அது போதுங்க. உலகிற்கு காட்டுவார். இஸ்ரவேல் மக்கள் 12 பேரை அனுப்பினார்கள். இஸ்ரவேல் மக்கள் இருந்து கானான் போய் பார்த்து வர சொல்லி 10 பேர் துர்ச்செய்தியை சொன்னார். துர்ச்செய்தி என்ன பார்த்தார்களோ அது முடியாது என்பதை பேசினார்கள். முடியாமையே போய்விட்டது. 2 பேர், யோசுவா, காலேப். முடியும். எதை பற்றி சொன்னார்கள்? முடியும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் தானே சொன்னார், கானான் கொண்டு போய் சேர்ப்பேன், நீங்கள் அப்படி இருப்பீர்கள், வாழ்வீர்கள், சாதிகளை துரத்துவீர்கள் சொன்னாரே. யார் இருந்தால் நமக்கு என்ன? அடைவோம் என்றால் அடைந்தார்களே. அன்று இருக்கிறது இன்றும் நடக்குமுங்க, இப்பொழுது நடக்குமுங்க, இன்னைக்கு நடக்குமுங்க. ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். தகப்பனே, உன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுது என்றவரே, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்து
பேசினீரோ அந்த வாக்கை எடுத்து வைத்து நாங்கள் பேசுவோம். விசுவாச மனக்கண்களில் காண்போம். எங்கள் வாழ்வை நாங்கள் காண்போம். எங்கள் பிள்ளைகள் வாழ்வை நாங்கள் காண்போம். எங்கள் உத்தியோகத்தை காண்போம். வீட்டை காண்போம். அல்லேலூயா, கண்டதை பெற்றுக்கொள்வோம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு தேவனுடைய வார்த்தை மனக்கண்களில் நடைபெறுவதை காண்கிறேன், காண்பதை பெற்றுக்கொள்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.